வணக்கம். வலிமை இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு எனர்ஜி வருதில்ல. நாம எல்லாருமே உடல் வலிமை, மன வலிமைன்னு பேசுறோம். ஆனா அந்த உண்மையான வலிமையோட ஆழம் என்ன? அது வெறும் நம்ம மசில்ஸ்ல மட்டும்தான் இருக்கா? வாங்க, இன்னைக்கு வலிமையோட உண்மையான அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாதுன்னு தான் நாம பொதுவா நினைப்போம். ஆனா பிரச்சனைகள் குறையறத விட அதை சமாளிக்கிற நம்மளோட வலிமை அதிகமானா அதுதானே ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். இந்த கேள்விக்கு பதில தேடிதான் நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ங்கிற ஒரு ஞான பெட்டுக்கத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்திருக்கோம். வலிமைய பத்தி இந்த ஞானத்துளி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வலிமைங்கிறது வெறும் மசில் பவர் மட்டும் இல்ல. அது ஒரு நோக்கத்தை நோக்கி நம்மள தள்ளுற ஒரு உந்து சக்தி. நம்ம வாழ்க்கையில அர்த்தம் உள்ளதா எதையாவது சாதிக்கணும்னா அதுக்கு தேவையான அடிப்படை எனர்ஜி தான் வலிமை. யோசிச்சு பாருங்க, வலிமை தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து அத பிரயோஜனம் உள்ளதா மாத்துது. வலிமை இல்லேனா வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாம ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வலிமை இருந்துச்சுன்னா அது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் மாதிரி நம்மள முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வலிமையோட பவர் பல மடங்கு. அது நம்ம வழியில இருக்க தடைகளை உடைக்குது, பிரச்சனைகளை சரி பண்ணுது. இதனால நமக்கான ஒரு நோக்கம் உருவாகுது. நாமளும் ரொம்ப ப்ரொடக்டிவா மாறுறோம். பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் மாதிரி. சரி, அப்போ இந்த வலிமைன்னு சொல்றோமே, அது ஒரு சக்தியா வேலை செய்யுதுன்னா அந்த சக்திக்கு ரெண்டு முக்கியமான பாகம் இருக்கு. ஒன்னு உடல், இன்னொன்னு மனம். இது ரெண்டும் தான் வலிமையோட ரெண்டு தூண்கள். அது ரெண்டும் சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அதாவது உடல் வலிமைய நம்ம எக்ஸசைஸ் மூலமா வளர்த்துக்கிறோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா மென்டல் ஸ்ட்ரென்த், அதாவது மன வலிமை, அது ஒரு நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கைய வாழ்றது மூலமா தான் உருவாகுது. இது ஒரு ஆழமான உள்நிலை பயிற்சி. மன வலிமைக்கு எல்லையே இல்ல. மன உறுதி மலையையும் அசைக்கும். எவ்ளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பாருங்க. நம்ம உடல் வலிமைக்கு ஒரு லிமிட் இருக்கலாம், ஆனா மனசோட வலிமைக்கு எல்லையே கிடையாது. அதுக்கு எல்லையற்ற சாத்தியங்கள் இருக்குன்னு இந்த வரிகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இப்போ நாம இந்த டாபிக்கோட ஒரு கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். இது நம்ம வாழ்க்கையோட அடிப்படையே தொடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கருத்து. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். வலிமைதான் வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. பலவீனம் என்பது மரணம். இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட மரணத்தை பத்தி மட்டும் பேசல. நம்மளோட உற்சாகம், நம்பிக்கை, முன்னேற்றம், இது எல்லாத்தோட மரணத்தையும் குறிக்குது. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வலிமை என்பது வாழ்க்கை. இந்த ரெண்டு வாக்கியத்துக்குள்ள ஒரு முழு தத்துவமே இருக்கு. பலவீனம் நம்மள செயலிழக்க வைக்குது, ஆனா வலிமை நம்மள உயிர்ப்போட, எனர்ஜியோட, வளர்ச்சியோட வைக்குது. அதனால வீக்னஸ்ல இருந்து விலகி ஸ்ட்ரென்த்தை நோக்கி போறதுங்கிறது மரணத்திலிருந்து வாழ்க்கையை நோக்கி போறதுக்கு சமம். ஃபைனலா இந்த மெசேஜ் நம்மள ஒரு வீரமான அழைப்போட முடிவுக்கு கொண்டு வருது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தக்கூடிய, எந்த காலத்துக்கும் அழியாத ஒரு கட்டளை. இந்த டிவைன் மெசேஜ் பகவத்கீதையிலிருந்து வர ஒரு டைரக்ட் கமெண்டோட உச்சகட்டத்தை அடையுது. இது ஒரு போர்க்களத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரோட தினசரி போராட்டங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனலான அழைப்பு. அது என்னன்னு பாப்போமா? பார்த்தா, அதாவது அர்ஜுனன் கிட்ட சொன்னாலும் இது நம்ம ஒவ்வொருத்தருக்கான ஒரு அழைப்பு. எந்த சூழ்நிலையிலும் பலவீனத்துக்கு இடம் கொடுக்காத, இந்த சின்ன சின்ன மனத்தளர்ச்சி எல்லாம் தூக்கி போட்டுட்டு வீரமா எழுந்து நிக்கணும்னு சொல்லுது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். உங்க வாழ்க்கையில வீரத்துக்கான இந்த அழைப்ப நீங்க எங்க கேக்குறீங்க? எந்த சூழ்நிலையில உங்க பலவீனத்தை விட்டுட்டு வலிமையோட எழுந்து நிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்க வலிமையை நீங்களே கண்டறீங்க.